மறுதலிப்பை தைரியமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எந்த மனப்பூர்வமான பாவத்தை தைரியமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? விபச்சாரமோ, வேசித்தனமோ, சிகரெட்டோ, சினிமாவோ, காம விகாரமோ, ஆபாச படங்களோ, ஓடுன சேர்க்கையோ, அது யாரும் இங்க வேண்டும் கொண்டு தைரியமா பண்ணிக்கிட்டு இல்ல. நான் சொல்ற ரட்சிக்கப்பட்டவனை பத்தி பேசிட்டு இருக்கேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்து ரட்சிப்பு அனுபவத்தில் உண்மையா கிறிஸ்துவோடு கூட வாழ்றவன் இந்த பாவத்தை தைரியமா பண்ண மாட்டான். மேபி ஸ்லிப் ஆவான், மேபி தடுமாறுவான், திருப்பி மனப்பூர்வமா போயிடுவான். எந்த பாவத்தை மனப்பூர்வமா பண்ணிட்டு அது பாவம்ன்ற உணர்வே இல்லாம இருக்கான் தெரியுமா? சபைக்கு வருகிற காரியம், சபை ஐக்கியத்தோடு இணைந்திருக்கிற காரியம், அசால்ட்டா வேலை இருக்குது, பிஸி, பைசா இல்ல. நீ எவ்வளவு பெரிய பாவம் என்று தெரியுமா? இயேசுவினுடைய சிலுவை பலி இது உனக்காக வேலை செய்யாது. என்னைக்கு உணர்ந்துருக்கிறோமா? நம்ம ஈஸியா நினைக்கிறோம்ல, வீட்டில் விட மாட்டாங்க, ரட்சிக்கப்படல யாரும் வீட்டில். எனக்கு ரியல் டைம் சினாரியோஸ் நிறைய இருக்கு. பிரச்சனை, நான் நீ வேலைக்கு போனால் தான் நான் சம்பாதிக்க முடியும், என் வேலை எல்லாம் போச்சு, அதனால இந்த ஐக்கியத்தை நிறைவேற்ற முடியல, வர முடியலன்னு சொல்ற பத்தியா? அது சாதாரண, அது ஒரு பாவம்ன்ற உணர்வும் இல்லை. இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படின்றதை நீ எவனும் பிரசவம் பண்றதும் இல்லை, சொல்லி கொடுக்கறதும் இல்லை. இது மனப்பூர்வமான பாவம். எது துணிகரமான மறுதலிப்பு? இயேசு தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து மீட்டு கொண்ட சபை ஐக்கியத்தை இலக்காரமா நினைக்கிற பத்தியா? அதுதான் நீ மனப்பூர்வமாய் செய்கிற பாவம். அதை கர்த்தர் வெறுக்கிறார்.